இன்றைய ஆன்மீக தகவலிலே தூக்கத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தூக்கம் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது. தூங்கவில்லை என்றால் ஒரு 2 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக தூங்கவில்லை என்றால் நம்முடைய உடலும் மனமும் அசைந்து போய்விடும். அந்த அசதி மேலும் ஒரு 4 நாட்கள் தூங்கினால்தான் அது சரியாகும். அப்படி ஒரு அசதி நமக்கு ஏற்பட்டுவிடும். நம்மால் எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியாது. ஆகவே இந்த தூக்கமானது ஒரு மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாதது. தூக்கத்திலே தான் ஒரு மனிதன் தன்னுடைய மொத்த கவலைகளையும் மறக்கின்றான். ஆகவே தூக்கம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். தூக்கம் இல்லை என்றால் உலகத்திலே பாதி மனிதர்கள் பைத்தியமாக அலைந்து கொண்டிருப்போம். ஆகவே அப்படிப்பட்ட அருமையான தூக்கத்தை பற்றியும் அதில் இருக்கின்ற ஆன்மீகம் சார்ந்த சித்தர்கள் சொன்ன தகவல்களையும் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு பொழுது மட்டும்தான் என்பது இயற்கை நமக்கு விதித்துள்ள விதிகளிலே ஒன்று. இன்றைய கால சூழலிலே பெரும்பாலானவர்கள் இரவு பணி செய்கின்றார்கள். அப்படி இரவு பணி செய்பவர்களுக்கெல்லாம் உடல் உபாதைகள் நிறைய ஏற்படுகின்றன என்பது இப்போதைய அறிவியல் உண்மை. ஆகவே இரவு பணியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சற்று உடல் உபாதைகள் அதிகமாக வருகின்றது. ஒரு சிலருக்கு மாரடைப்பு கூட ஏற்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சொல்கின்றார்கள், இரவு நேரங்களிலே வெகு நேரம் விழித்திருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு வெகு சீக்கிரமாக மாரடைப்பு ஏற்படுகின்றது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆக இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற காலம் தூங்குவதற்கு இரவு மட்டும்தான் என்பது விதிகளிலே ஒன்று. பூமியினுடைய தட்ப வெப்பநிலைகள் மாறி இரவிலே குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலைதான் அந்த தூங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கின்றது. இரவிலே அதிக நேரம் விழித்திருப்பதால் நமக்கு மனமயக்கம் ஏற்படுகின்றது. சித்தமயக்கம் செரியும் புலத்தயக்க மெத்தனுக்கமைந்த மென்பவை கழித்தமுற வண்டுஞ்சிலரை நாயாய் பன்னோய் கவ்வுமிரா கடுஞ்சிலரை நாயாய் பன்னோய் கவ்வும் மிரா கண்டுஞ்சிலரை நம்பிக்கான் என்கின்றது சித்தர் வாக்கு. இதனுடைய விளக்கம், இரவிலே நித்திரை செய்யாதவர்களிடத்திலே புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலங்களில் சோர்வு, பயம், படபடப்பு, அக்னிமந்தம், செரியாமை, அதாவது நம்முடைய குடலானது செரியாமை, மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதிலே பற்றும் என்கின்றது சித்தர்களுடைய வாக்கு. இந்த சித்தர்கள் எல்லாம் ஆன்மீகத்தோடு அறிவியலை நமக்கு கலந்து சொன்னவர்கள். சித்தர்களுடைய பாடல்களை எல்லாம் நாம் படித்து அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல தவறுகளை செய்ய மாட்டோம். அதன் மூலம் நம்முடைய உடலானது நல்ல உறுதியாக இருக்கும். மேலும் சொல்கின்றார்கள், எந்த திசையிலே தலை வைத்து படுக்க வேண்டும் என்பது பற்றி சித்தர்கள் சொல்கின்றார்கள். அது என்ன என்பதை பார்ப்போம். மிகுந்த உத்தமம் கிழக்கு பார்த்து படுப்பது. கிழக்கு பகுதியிலே தலை வைத்து படுப்பது மிக உத்தமம் என்கின்றது. அதேபோல் ஓங்குயிர் தெற்கு, தெற்கு பக்கம் தலை வைத்து படுப்பது மிக மிக சிறப்பு என்கின்றது. மத்தியமம் மேற்கு, அதாவது சுமாரானது மேற்கு பக்கம் தலை வைத்து படுப்பது. மரணம் வடக்கு, மிகவும் தேங்காயை உடைத்தது போல் சொல்கின்றார்கள். கண்டிப்பாக வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்தால், அப்படி படுக்கவே கூடாது. படுத்தால் அது மரண கண்டத்தை தரும், நிம்மதி இழப்பை ஏற்படுத்தும் என்கின்றது சித்தர் பாடல்கள். ஆகவே இனிவரும் காலங்களிலே கிழக்கு திசையிலே தலை வைத்து படுப்போம். அது நமக்கு மிகவும் நல்லது. தெற்கு திசையிலே தலை வைத்து படுப்போம். அது நம்முடைய ஆயுளை கூட்டும். மேற்கு திசையிலே தலை வைத்து படுத்தால் அது கனவு மற்றும் அதிர்ச்சியை உண்டாக்கும். வடக்கு திசையிலே ஒருபோதும் தலை வைத்து தூங்காமல் இருப்போம் இனிவரும் காலங்களிலே. ஆகவே இந்த சித்தர் பாடல்களை எல்லாம் நாம் சரியாக படித்து அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் செம்மையாக வாழலாம். வடக்கு திசை நோக்கி உறங்குதல் கூடாது என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை இனிவரும் காலங்களிலே நாம் பின்பற்றுவோம். இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்பதுதான் மிக ஆச்சரியம். வடக்கு திசையிலே இருந்து வரும் காந்த சக்தியானது தலையிலே மோதும் போது அங்குள்ள பிராண சக்தியை அது இழந்து விடுகின்றது. இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி போன்றவை உண்டாகும் என்று அறிவியலும் ஒப்புக்கொள்கின்றது. மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்து கொண்டு தூங்கக்கூடாது. இதனால் நமக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் என்று சொல்கின்றது சித்தர் பாடல்கள். அதேபோல் குப்புற படுக்கக்கூடாது, குப்புற படுத்து தூங்கவும் கூடாது என்கின்றது. அதேபோல் இடக்கை கீழாகவும் வலக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒரு கழுத்தி படுத்து தூங்க வேண்டும் என்று சொல்கின்றது. இதனால் வலது மூக்கிலே சுவாசம் சூரிய கலையில் ஓடும். இதில் 8 அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் என்கின்றது சித்தர் பாடல்கள். மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்க செய்து உண்ட உணவுகள் எளிதிலே ஜீரணமாகும். இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் என்கின்றது. ஆகவே வலது பக்கம் ஒரு கழித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக சந்திரகலை சுவாசம் ஓடும். இதனால் 12 அங்குல சுவாசம் வெளியே செல்லும். இதனால் உடலிலே குளிர்ச்சி உண்டாகும். இரவிலே உண்ட உணவு ஜீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக நேரிடும். சித்தர்கள் கூறியது அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்காக. இதை நாம் பின்பற்றி பயன்பெறுவோம். சிவவழி சென்று நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அப்போது நம்முடைய ஜீவனானது சுகமான முறையிலே இருக்கும். வாழ்கின்ற காலம் வரை, இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலம் வரை நாம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ வேண்டும். படுத்தோமா இறந்தோமா என்று வாழ்க்கையை வாழ வேண்டும். படுத்தவுடன் இறப்பது என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. ஆனால் நாம் இந்த பாடல்களை எல்லாம் படித்து இதன்படி நடந்தால் நம்முடைய முயற்சியிலே பாதி வெற்றி பெறலாம். அதாவது உடல் உபாதைகள் இல்லாமல் வாழலாம். எனவே இந்த பாடல்களை எல்லாம் படித்து இதன்படி வாழ்வோம். சிவநெறிப்படி வாழ்ந்து நம்முடைய ஜீவனை சிறந்ததாக ஆக்கிக்கொள்வோம். வாழ்நாளை செம்மையாக மாற்றிக்கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.